அதை வந்து நம்ம சிமுலேஷன் மூலமா எப்படி அந்த எரிபொருள் இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். இது ஒரு உயரமான கட்டடத்துல இருந்து இந்த கட்டடத்தோட உயரம் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதுல இருந்து ஒரு பொருளை வந்து எரியிறோம். அந்த எரிபொருள் அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியும். எரிபொருள் என்பது ஒரு பொருளுக்கு விசை கொடுக்கப்பட்ட பின்பு அது புவியீர்ப்பு விசையால் மட்டுமே இயங்கினால் அது எரிபொருள் என்பது நமக்கு தெரியும். இப்போ இந்த பொருளை வந்து நான் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல எரிய போறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ -20, அதாவது நம்ம ஹரிசாண்டலா வச்சிருக்கிற இதுக்கு கீழே. இதுவே நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுன்னு சொன்னா கிடைமட்டமா உள்ள அந்த கோணத்திற்கு மேல இப்போ பாருங்க, இது வந்து எனக்கு 25 டிகிரியை காட்டுது. 25 டிகிரி கிடைமட்டத்தோட 25 டிகிரி கோணத்துல நான் வந்து அந்த பொருளை எரியிற அந்த நிலை தான் இது இப்போ காட்டுது எனக்கு. இப்போ கரெக்டாக நான் கிடைமட்டமா கரெக்டான ஒரு 0 டிகிரி கோணத்துல வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பொருளை வந்து நான் வந்து என்ன செய்யறேன், இங்க இருந்து எரியிறேன் பாரு. இந்த பொருள் வந்து எனக்கு எத்தனை டிகிரி வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. தூரம் வந்து தூரத்தை நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு 22 மீட்டர் வந்திருக்கு. இதே பொருளை நான் வந்து 45 டிகிரில இருந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் 45 டிகிரில இருந்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தூரம் வந்து வித்தியாசப்படும். அங்க பாருங்க, எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு பாருங்க. நான் அதே ஸ்பீடு தான் கொடுத்தேன். எனக்கு வந்து 30.6 மீட்டர் வந்துருக்கு. ஸோ 45 டிகிரியில் ஒரு பொருளை வந்து எரியப்படும் பொழுது அந்த பொருள் வந்து அதிகபட்சமான தூரத்தை அடைஞ்சிருப்பதாக நாம் பார்க்கலாம். இப்போ 45 அதிகமா அல்லது அதை விட கம்மியா அல்லது அதிகமானு பார்ப்போம். முதல்ல அதை விட அதிகமான டிகிரியில் வைக்கிறேன். நான் 60 டிகிரியில் வைக்கிறேன். 60 டிகிரியில் வைக்கும் போது அந்த பொருளை நான் எரியிறேன் பாருங்க. அதை விட அந்த பொருளுடைய தொலைவு வந்து எனக்கு குறைவாக இருக்கிறது. 24.2 மீட்டர் தான் வந்துருக்குது. இப்போ 45 விட அதிகமாக வச்சேன். அதே இப்போ 45 விட கம்மியா வைக்கிறேன் பாரு. 45 டிகிரியை விட குறைவாக, அது ஒரு 40 வச்சுக்கலாம். நம்ம வெரி நியர் டு 40 வச்சுக்கிடுவோம். இப்போ 40ல வச்சு அந்த பொருளை நான் த்ரோ பண்ணும்போது எனக்கு வந்து அந்த பொருளானது என்ன டிகிரி என்ன கோணத்துல வந்துருக்கு பாருங்க. ஏற்கனவே வந்து எவ்வளவு வந்துச்சு? 30.6. இது 30.8 வந்துருக்கு. இந்த எட்ஜ்ல வைக்கணும். 30.3 டிகிரி வந்துருக்கு. 30.3 மீட்டர் வந்துருக்கு. சரியா? ஸோ அந்த பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பொருளுடைய தூரமும் நம்ம எரியப்படுகின்ற அந்த பொருளுடைய வேகமும் ஒரு பொருள்ல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. சரியா? அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸ் மூலமா தெரிஞ்சுக்கணும். சரியா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? தேங்க்யூ.